கழிவு நீக்கப்படலைன்னா இந்த உடல் முழுக்க ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த கழிவுகள் மறுபடியும் இந்த உடல்லே தேங்கி உடலை தன்னைத்தானே அது அழிக்கக்கூடிய நிலை. முதல் ஆரம்ப நிலையே பாத்தீங்கன்னா ஒழுங்கா உடம்புல நீர் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி தேவை. கிட்னி ஸ்டோன்ஸுக்கு என்ன பண்றோம் பெரும்பாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டோன் இருக்கு அப்படின்னா சர்ஜரிக்கு போயிடும். தண்ணியும் குடிக்கல, அது டைல்யூட் ஆகல, இல்ல குடிக்கிற தண்ணி பத்தாத அளவுக்கு உள்ள இன்டேக் போச்சுன்னா அது ஸ்டோன்ஸா ஃபார்ம் ஆகி கிட்னில டெபாசிட் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாற்று மருத்துவ முறையில நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் குவாஷா தெரப்பி அப்படிங்கிற ஒரு வைத்திய முறை. இது என்னுடைய பிரத்யேக வைத்திய முறை. இது ஒரு தனித்துவமான ஒரு வைத்திய முறை. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி, ஒரு மனிதன் உடல் அளவுல நோய்கள் என்னெல்லாம் சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும், அதுக்கு இந்த மருத்துவ முறை எப்படியெல்லாம் உதவுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிட்னில ஒரு ப்ராப்ளம் வருது, கல்லீரல்ல ஒரு ப்ராப்ளம் வருது, பித்தப்பை பிரச்சனை வருது, ஸ்பைனல் கார்ட்ல இஷ்யூ இருக்குன்னா அதுக்கும் தனித்தனியா ஒரு வைத்தியம், தனித்தனியா ஒரு மருத்துவரை சந்திக்கிற நிலை தான் இன்னைக்கு இருந்தது. இப்படி ஒரு ஒட்டுமொத்த உடலுக்குமா ஒரே சிகிச்சையா இருக்கா அப்படின்னா, அதனாலதான் இந்த மாஸ்டர் குவாஷா தெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை இருக்கு. இத பிரத்யேக முறைன்னு அதனாலதான் நான் சொல்றேன். நம்ம ஒரு முறை இந்த தெரப்பியை நான் செய்யும் போதும் இந்த உடல் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளும் நரம்பு மண்டலங்களும் அடக்கும். எல்லா விஷயத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு முறைதான் என்னுடைய இந்த குவாஷா தெரப்பி, மாஸ்டர் குவாஷா தெரப்பி. இப்போ நம்ம உறுப்புகள் பத்தி பார்க்கலாம். என்னோட கிட்னி எடுத்துக்க, முதல்ல கிட்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிட்னியுடைய வேலை என்ன? நம்ம சிறுநீரகம், மனித உடல்ல ரத்தத்தை வடிகட்டணும், நச்சுக்கள், யூரியா இதெல்லாம் சரியா நீர்மத்தை வெளியேற்றும். இந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ், நம்ம பாடியில ஃப்ளூயிட பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒருத்தர் சிறுநீரகம். இந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷன்ல மெயினா பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறது தான் முதன்மையான ஒரு விஷயம். கழிவு நீக்கப்படலைன்னா இந்த உடல் முழுக்க ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த கழிவுகள் மறுபடியும் இந்த உடல்லே தேங்கி உடலை தன்னைத்தானே அது அழிக்கக்கூடிய நிலை. இப்ப இந்த கிட்னிஸ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வியாதிகள் பொதுவா நம்ம கேள்விப்படுறோம். முதல்ல கிட்னி அப்படின்றவனே கிட்னி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கேள்விப்படுறோம். அதிகமா நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயம் கிட்னி ஸ்டோன்ஸ், கால்சியம் ஸ்டோன், சிஸ்டைன் ஸ்டோன், யூரிக் ஆசிட் ஸ்டோன், நிறைய வகைகள். அது என்ன வகைகள் வேணாலும் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த கிட்னி ஸ்டோன் பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா குடிக்கிறதுனால வரும். முதல் ஆரம்ப நிலையே பாத்தீங்கன்னா ஒழுங்கா உடம்புல நீர் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி தேவை, குறைஞ்சபட்சம். அப்ப 3 லிட்டருக்கு மேலதான் அன்னைக்கு நாள்ல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியின் அளவு இருக்கும். நம்ம இந்த தண்ணி அளவு எவ்வளவு குறைச்சி குடிக்கிறோமோ அவ்வளவும் இந்த கிட்னில டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நம்ம உணவு, நம்ம உடல்ல இருந்து மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம உடல் சுழற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லில் இருந்தும் அந்த எனர்ஜி எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கழிவுகள் வரும். இது சுழற்சி பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை ஒரு மனிதனுக்கு நடந்தே தீரும். வளர்ச்சிதை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். சோ இந்த கழிவுகளை எல்லாம் முறையா ப்ராசஸ் பண்ணி வெளியேற்ற வேண்டிய இடத்துல முதன்மையான உறுப்பு கிட்னி இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் எது அடிப்படையா தேவை, இது எல்லாத்தையும் சரியா கொண்டு வர்றதுக்கு தண்ணீர் வேணும். உடல்ல தண்ணி பத்தல அப்படின்னா இந்த கழிவுகள் எல்லாம் ஆங்காங்கே தேங்கும். கிட்னில மொத்தமா டம்ப் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துலதான் கிட்னி ஸ்டோன்ஸ்ங்கிற ஒரு பிரச்சனைக்கு அவங்க வராங்க. கிட்னி ஸ்டோன்ஸுக்கு என்ன பண்றோம் பெரும்பாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டோன் இருக்கு அப்படின்னா சர்ஜரிக்கு போயிடும். சர்ஜரி தேவைப்பட்டா பண்ணலாம். ஒரு உறுப்பு உள்ள அழுகி போச்சு, வேற வழி இல்லை, அந்த உறுப்பு உள்ள கெட்டு போனதுனால மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படும்னா அதை ரிமூவ் பண்றது வேற ஆப்ஷன் இல்லாம பண்ணலாம். ஆனா வேற ஆப்ஷன் இருக்கு, ஆனா சர்ஜரி பண்ணணும்னு நம்ம பண்ணிட்டா சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்நாள் அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா மாறிடும். சர்ஜரிக்கு அப்புறம் அந்த உடல் நலிவடையுமே தவிர ஸ்ட்ராங்காலாம் மாறாது. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது வர்றதுக்கான முக்கியமான காரணம் தண்ணி குறைவா எடுத்துக்கிறது.
இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் ஹை சோடியம், அதிகமா உப்பு போட்டு சாப்பிடுறது, நிறைய ஊறுகாய்ங்கிறது ஒரு லெவலுக்கு சாப்பிடலாம். அந்த உப்பு சார்ந்த உணவுகளை ரொம்ப அதிகமா அளவுக்கு மிஞ்சி எதுவுமே எடுக்கக்கூடாது. அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ எல்லா உணவும் எடுக்கணும். அதோடைய அளவுல தான் நம்ம எடுக்கணும். எந்த உணவு எவ்வளவு எடுக்கணுங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிற முறையில இருக்கு. அப்புறம் இந்த ரொம்ப அதிகமான சர்க்கரை, ரொம்ப அதிகமான அனிமல் புரோட்டீன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா தண்ணியும் குடிக்கல, அது டைல்யூட் ஆகல, இல்ல குடிக்கிற தண்ணி பத்தாத அளவுக்கு உள்ள இன்டேக் போச்சுன்னா அது ஸ்டோன்ஸா ஃபார்ம் ஆகி கிட்னில டெபாசிட் ஆகும். இது கிட்னி ஸ்டோன் நம்ம கேள்விப்படக்கூடிய முதல் பிரச்சனை. அடுத்ததா வயசு ஆக ஆக இல்லைன்னா டயபெட்டிஸ் மாதிரியான டிசீஸ்னாலேயோ இந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். உணவு முறையினாலையும் கிட்னியோடைய ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகும். கிட்னியோடைய வேலை கிட்னி செய்ய முடியாம ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அது என்ன பண்ணும், ஒழுங்கா அந்த ஃபில்டர் எல்லாம் பண்ணல அப்படின்னா அந்த உப்பு வந்து உடலில் இருந்து போக அப்போதான் ஹை கிரியேட்டின் லெவல்ஸ் வரும். பிளட்ல கிரியேட்டின் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, யூரியா கிரியேட்டின். இந்த ரெண்டு லெவலுக்குமே மினிமம் லெவல் ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இது ஹையா போகுதுன்னா கிட்னி வேலை செய்யல, நோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த கிரியேட்டின்ங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா மசில்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் தான். கிரியேட்டின், யூரியா வந்து பாத்தீங்கன்னா லிவர்ல இருந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த பை ப்ராடக்ட்ஸ். இதை வந்து கிட்னி வந்து ப்ராப்பரா ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ப்ராப்பரா ஃபில்டர் பண்ண முடியல, அந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உடல்ல ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆனாலே அவங்களுக்கு யூரினேஷன் வராது. அப்ப அந்த கழிவு நீர் மொத்தமும் உடல்ல அப்படியே தேங்கிடும், மொத்த உடம்பும் அப்படியே வீங்கிட்டே போகும். இப்ப இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கில வைத்திய முறையில என்ன பண்ணுவாங்கன்னா டயாலிசிஸ் ஒரு முறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கப்படும். ஆனால் டயாலிசிஸ வாழ்நாள் முழுக்க பண்ணக்கூடிய நிலைமைக்கு அது தள்ளிடும். ஒரு முறை டயாலிசிஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலைமையா தான் மாறுமே தவிர அதுல இருந்து குணமாயி வந்துட்டோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வராது. ப்ராப்பரா அகைன் நம்ம நார்மல் லைஃப்க்கு லீட் பண்றது கஷ்டம். ஸோ இந்த கிட்னி டயாலிசிஸ் செய்யற நிலைங்கிறது குணம் கொடுக்காது. இந்த கிரியேட்டின் லெவல் நான் சொன்னது போல டயபெட்டிஸ்னால மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகபட்ச வாய்ப்பு எங்க இருக்குன்னா நம்மளுடைய உணவு பழக்கம், சைவமோ அசைவமோ அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ இந்த பேலன்ஸ்டு ஃபுட் எடுக்கணும். நீர் காய்கறிகள் எடுத்தே ஆகும். டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு காய்கறி இருக்குன்னா அது சுரக்காய். சுரக்காய் எடுக்க 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 கிட்னியோடைய ஃபங்க்ஷன் நல்லபடியா அது வேலை செய்யும். சுரக்காயில உப்பு இல்ல, சுரக்காய் எடுத்துக்கிட்டா இந்த உடம்புல உப்பு மிஞ்சாது, உப்பை சரியா பாதுகாக்கும். ஏன்னா அது கிட்னிய ப்ராப்பரா வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு காய்கறி. எல்லாருமே நார்மலாவே வாரத்துல ஒரு முறையோ 2 முறையோ நம்ம உணவுல சுரக்காய் இருக்கணும். சுரக்காய் இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த கிட்னியுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா. சோ இந்த இந்த மாதிரி நீர் காய்கறிகளே எடுக்காம வேற ஏதாவது உணவு மட்டுமே குறிப்பிட்டு சாப்பிடுறது, ரொம்ப காரசாரமாவே சாப்பிட்டுட்டு வராங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் தாண்டும் போதெல்லாம் அந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷன் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். கிட்னி வீக்கங்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்னி அப்படிங்கிற விஷயத்துல அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இது கிட்னி சார்ந்து வரக்கூடிய இது இது இல்லாம இப்ப கல்லீரல் வரும். பஞ்சபூத ஆர்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிடலாம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்ஸ். இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் முதல் காரணமா இருக்கும். இந்த கல்லீரல் சரியா ஃபங்க்ஷன் ஆகல, இல்ல அதிகமா ஃபேட் அங்க சுரந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது போய் பித்தப்பையில சேர்ந்து பித்தப்பையில கல்லா மாறும், கால் பிளேடர் ஸ்டோன்ஸ். பித்தப்பை கல்லா மாறுறதுக்கு அடுத்த கட்ட வாய்ப்பு இருக்கு. இந்த கல்லீரல் அப்படிங்கிறதுல இந்த பிரச்சனை இருக்கும். இந்த கல்லீரல்ல பிரச்சனை வந்துட்டா என்ன ஆப்ஷன் பண்றாங்கன்னா பித்தப்பையை உடனே சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஆனால் பித்தப்பை இல்ல, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம்னா செரிமானம் நடக்காது. செரிமான கோளாறுங்கிறது வாழ்நாள் முழுக்க இருக்கும். அப்ப அந்த பித்தப்பைங்கிறது ஒரு செரிமானத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, கிட்னி பத்தி சொல்லியிருக்கேன், கல்லீரல் பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த குடல் இறக்கம் மாதிரியான விஷயங்கள், ஹெர்னியா, அப்புறம் பைல்ஸ், இந்த பெருகுடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே வெளியேறணும். சரியான உடல் சூடு பராமரிக்கப்படணும். உடல் சூடு பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா
பைல்ஸ் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So, அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்த உடல் வலிகள்னு சொல்றோம். உடல் வலி பெரும்பாலும் இந்த உடல்ல ஆற்றல், நம்மளுடைய எனர்ஜி லெவல், உடம்பு எப்படி இயங்குது, உடம்புடைய இயக்கம், இது பாத்தீங்கன்னா இந்த உடம்புடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இந்த உடம்புடைய எனர்ஜி லெவல் இருக்கு. இந்த எனர்ஜி ஆற்றல் இது சமநிலைப்படணும். இந்த மெட்டபாலிசம் சைக்கிள் வந்து ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு மொத்தமுமே வந்து நம்ம சரி பண்ணி ஆகும். ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறையா உள்ள போயிட்டு செரிமானம் நடந்து அந்த கழிவுகள் வெளியேற்றும் இந்த சைக்கிள் ப்ராசஸா நடந்தாதான் இந்த உடம்புடைய மொத்த மெட்டபாலிசமும் ஒழுங்கா நடக்கும். நம்ம ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்ம உயரம் வளர்றது, உடம்பு வளர்றதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த ஏஜுக்கு அப்புறமும் ஒரு செல்ஸும் பாத்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம் அது நடந்துகிட்டே இருக்கு. இந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி பத்தலை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா சாப்பிடணும், இன்னும் நிறைய சாப்பிடணும். அப்போ எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி இருந்துகிட்டே இருக்கு. ஏன் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவுல சத்து குறைவா இருக்கலாம், இல்ல நம்ம உடம்புல கழிவுகள் அதிகமா இருக்கு. இந்த கழிவுகள் அதிகமா இருந்ததுன்னா எனர்ஜி அப்சர்வ் ஆகாது, உடம்புக்குள்ள எனர்ஜி அப்சர்வ் ஆகாது. அப்ப நம்ம சாப்பிடுற உணவு என்ன பண்ணுது, அப்படியே டிராவல் பண்ணி குடல் வழியா வெளியே போய் விழுது. அப்ப இந்த எனர்ஜியை உடம்பு அப்சர்வ் பண்ணாத போது மூளை என்ன சமிக்கை கொடுக்கும், எனக்கு ஆற்றல் பத்தலை, எனர்ஜி பத்தலை, மறுபடியும் சாப்பிட்டவை வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே போகும். ஸோ உடம்ப ப்ராப்பரா டீடாக்ஸ் பண்றது ஒரு முறை. இந்த குவாஷா தெரப்பில இந்த உடம்பு முழுமையாவும் டீடாக்ஸ் ஆயிடும். அடுத்ததா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்துமா, சைனஸ், இந்த எல்லா சளி கோளாறுகள், இது அத்தனையுமே வந்து இந்த மருத்துவ முறையில கட்டுப்படும். உடல் வலிகள் நம்ம சொல்லும் போது இந்த மூட்டு வலிகள், உடல் வலி, அனைத்து விதமான மூட்டு வலிகள், வீக்கங்கள், இது எல்லாத்தையுமே இங்க சரி பண்ண முடியும். இன்னைக்கு முட்டி வலிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு மூட்டு வலி இருக்கு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் போயிடுறாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா, அந்த எலும்பு தேயுதானா, எலும்பு தேயாது. சத்து பத்தலை அப்படின்னா அந்த எலும்பு வீக்கா, அந்த எலும்புக்கு நடுவுல இருக்கிற மஜ்ஜைகள் தான் குறையும். இந்த மஜ்ஜைகள்லாம் ரீகெயின் பண்றதுக்கு முறையான உணவை நம்ம டயட் எடுத்துட்டு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரீகெயின் பண்ணிக்கலாம். ஆனா அந்த எலும்பையே வெட்டிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்றதோ, இல்ல அதுக்கு ஒரு ஸ்டெராய்ட்ஸ் அந்த இடத்துல போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ அந்த நேரத்துக்கு ரிலீஃப் கொடுத்து அந்த நிமிஷம் உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ வரைக்கும் கூட ரிலீஃப் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ட்ரக்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரசாயன மருந்துகளும் உடம்புக்குள்ள போனால் அது அதற்கான பக்க விளைவுகளை விட்டுட்டு போய்கிட்டே தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த முட்டி வலி, ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ்க்கெல்லாம் இந்த ஸ்டெராய்ட்ஸ் போடுறதுங்கிறது நாட் பெஸ்ட் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு சாய்ஸே கிடையாது. அப்புறம் நான் சொன்னது போல இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ், டிஸ்க் ஸ்லிப், டிஸ்க் பல்ஜ், சயாட்டிகா உட்பட இந்த 3 பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்பைனல் கார்டுக்கு நம்ம அதிகமா கேள்விப்படுறோம். டிஸ்க் ஸ்லிப் ஆயிடுச்சு, இல்ல டிஸ்க் வீக்கம், அந்த முதுகு தண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைகள் வீங்கிறது. அப்புறம் இந்த சயாட்டிகா நரம்புகள்ங்கிறது நம்ம கீழ் இடுப்புல இருந்து கால் நோக்கி கீழே போய்கிட்டு இருக்கக்கூடியது. அந்த நரம்புகள் இந்த ஸ்பைனல் கார்டுல எங்கன்னா மாட்டிட்டு இருந்ததுன்னா, லைட்டா ஒரு பிரச்சனை மாட்டினா ஒரு பகுதி சரீரம் மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமான வலி இருக்கு. ஒரு காலப்போக்கில் அந்த கால் அவங்களால நகர்த்த முடியாது. அந்த பிரச்சனை அதிகமாக கால் நகர முடியாது. சயாட்டிகாவுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா இந்த குவாஷா தெரப்பிலையும் நான் செய்யக்கூடிய ஒரு அக்குப்ரெஷர் முறையிலையுமே அது முழுமையா குணமடைஞ்சிருக்கேன். அதுல பண்ண முடியும். அடுத்த கட்டமா வாதம் சம்பந்தமான நோய்கள். வாதம் அப்படின்னு சொன்னாலே இந்த பக்கவாதம், நரம்பு செயல்பாடுகள் இல்ல, வலிப்பு, பார்க்கின்சன்ஸ், உடல் நடுக்கம். வலிப்புங்கிறது அது ஃபிட்ஸ், அந்த நோய் வரும். பார்க்கின்சன்ங்கிறது நடுக்கு வாதம். இது இல்லாம அவங்களுடைய நர்வஸ் வீக்னஸ், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால எப்பயுமே உடல்ல ஒரு நடுக்கம் இருக்கும். அவங்க நடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரா ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி எல்லாம் இருக்கும். இது எதனால வருதுன்னா நரம்பு மண்டலம் ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு பொசிஷன் இருந்ததுனாலும் இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாத சம்பந்தமான அனைத்து நோய்களையும் இந்த நரம்பு செயல்பாடுகளை ரெனோவேட் பண்ணி இந்த தெரப்பி மூலமா நம்ம சரி பண்ணிக்க முடியும். அடுத்த கட்டமா இந்த ஃபீமேலுடைய யூட்டரஸ் இஷ்யூஸ், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், இல்லைன்னா பல்கி யூட்டரஸ், ஃபைப்ராய்ட்ஸ், பிசிஓடி.
இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் இது எல்லாமே. பெரும்பாலும் பிரச்சனைகள்ங்கிறது இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் அடங்கும். இது இல்லாம வேற எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இந்த கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த குவாஷா தெரப்பி மூலயமா முழுமையா நம்மளால குணம் காண முடியும். அதே போல மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே இந்த கருவுறுதல் பிரச்சனைகள், ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்ங்கிறது ஒரு பெரிய வியாபாரமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு ஐவிஎஃப் சென்டருக்கு போறீங்க, எதா பண்றீங்கன்னா, முதல்ல உங்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இயற்கையா உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இருந்தாலும், அப்படி ஒரு வாய்ப்பே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறது. அதை நீங்க எப்போ நம்பிடுறீங்களோ அந்த நேரத்துல இருந்துதான் அந்த உடல் ஆமா, அப்போ இந்த இந்த ஒரு தகுதி இல்ல அப்படின்னு தன்னைத்தானே அந்த உடலும் மனமும் முடிவு பண்ணும். இப்ப முதல்ல இந்த நம்பிக்கை அதை விதைச்சிட்டு தான் அந்த வியாபாரம் தொடங்கப்படும். அப்போ இந்த கருவுறுதல் பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கர்ப்பப்பையோ அந்த அந்த பிறப்பு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸையும் இந்த ஸ்டிமுலேட் பண்றதுனால அது அதோடைய ஃபங்க்ஷனை ரீகெயின் பண்ணிக்குது. இந்த வைத்திய முறையில அதையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே. அப்புறம் இந்த கிரானிக் டிசீசஸ், நாட்பட்ட நோய்கள், டயபெட்டிஸ் தான் நாட்பட்ட நோயா இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா இருக்கு. இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தெரப்பி பண்ண 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 டயபெட்டிஸ் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், உடலுடைய இயக்கம் சீராகும், எந்த சோர்வும் இல்லாம அவங்க நல்லபடியா எனர்ஜெட்டிக்கா நடமாடும். டயபெட்டிஸ் இல்லாம தைராய்டு டிஸார்டரா இருக்கலாம், எந்த விதமான ஹார்மோனல் டிஸார்டராக இருந்தாலுமே இந்த விஷயத்துல கட்டுப்படும். அப்புறம் இந்த தூக்கமின்மை, மன அழுத்தம், மன சோர்வு, படபடப்பு இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். பிரெயின்ல அன்னெசரியா திங்கிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்கணும் அப்படின்னு போகும்போது தூக்கமே வரல, ஆனா நிறைய திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கு, பிரெயின் காமா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையையும் முழுசா சரி செஞ்சு. அடுத்ததான் நம்ம உடம்புல நிணநீர் மண்டலங்கள், லிம்ப் நோட்ஸ். இந்த நிணநீர் மண்டலங்கள்ங்கிறது அதுதான் அந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு இந்த நிணநீர் மண்டலங்கள் ப்ராப்பரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த நிணநீர் மண்டலங்கள் உட்பட இந்த வைத்திய முறையில நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதோடைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். இது இல்லாமல் நெடுநாளா உள்ள இந்த ஒற்றை தலைவலி, தலைபாரம், இந்த பின் தலைன்னு சொல்லுவோம், இந்த பக்கம் மட்டும் வலி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் அவங்க எவ்வளவோ வைத்திய முறைகள் நம்ம பார்த்திருந்தாலும் அது குணமாகல அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி இந்த உடம்புல மொத்த இயக்கம், மொத்த உள்ளுறுப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல சந்திச்சுட்டு. இப்போ ஒருத்தருக்கு மருத்துவம் கொடுக்குறோம், சிறுநீரக பிரச்சனை வருது, இல்ல கல்லீரல் பிரச்சனை வருதுன்னா அதை மட்டும் நம்ம சரி செஞ்சுட்டு விட்டுட்டா சரியா போயிடுமான்னா, அங்க பிரச்சனைகள் வருதுனாலே அந்த உறுப்பும் அதை சார்ந்து இருக்கிற உறுப்புகளும் ஏதோ ஒரு வகையில சரியா வேலை செய்யாம போனதுனாலதான் அந்த பிரச்சனை வருது. அந்த நோய் பிரச்சனைன்னு ஒண்ணு உடம்புக்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறமும் அந்த உறுப்பை சார்ந்து இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே பாதிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு மொத்த உடம்புக்கும் மொத்த விஷயத்துக்கும் எந்த சர்ஜரியும் இல்லாமல் இயற்கை முறையா நம்மளால சரி செஞ்சுக்க முடியுமா? ஒரே ஒரு வைத்திய முறை, ஆனா மொத்த உடம்புக்குமே நடக்கும். என்னுடைய தலைவலி சரியாகணும், என்னுடைய கழுத்து வலி சரியாகணும், என்னுடைய முதுகு தண்டு நேராகணும், மூட்டு வலிகள் போகணும், என்னுடைய மொத்த உள்ளுறுப்புல இருந்தும் டீடாக்ஸ், மொத்த உடல் கழிவுகளும் வெளியேற்றப்படணும். டீடாக்ஸ் ஆனா அந்த உறுப்பு ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும், அந்த எனர்ஜியை அது ப்ராப்பரா அப்சார்ப் பண்ணிக்கும். நான் சொன்னது போல இந்த கிட்னில ஸ்டோனா இருக்கலாம், பித்தப்பை ஸ்டோனா இருக்கலாம், கிட்னி கிரியேட்டின் லெவல் ரொம்ப ஹை லெவல்ல போய் கூட இருக்கலாம். அதாவது கிட்னி ஹை லெவல்ல போயிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜ் வரும். கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது உயிருக்கே அபாயமான ஸ்டேஜ் கூட வந்துடும். அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, இந்த மொத்த உடம்பையும் சரி செய்யறது தான் நம்ம முழுமையா எடுத்துக்கக்கூடிய ஒரு வைத்தியம். அப்போ என்னுடைய இந்த மாஸ்டர் குவாஷா தெரப்பி அப்படின்னு, இந்த ஆக்சுவலா இந்த குவாஷா தெரப்பி பாத குஷான்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். அதுல ஏன் நான் அந்த மாஸ்டர்ங்கிற பெயர் நான் இணைச்சது, ஏன்னா என்னுடைய குரு கிட்ட இருந்து பிரத்யேகமா கத்துக்கிறேன். ஒரு முறையும் என்னுடைய குருவுடைய வார்த்தை என்னன்னா, ஒரு உடம்பு ஒரு பிரச்சனை தான் சுமந்துகிட்டு இருக்குன்னா அதை சார்ந்து இருக்கிற எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன் அந்த ஆப்ஷன் மொத்த உடம்பையும் ஒரு முறையுமே நீங்க சரி பண்ணுங்க அப்படிங்கிறது. சோ அந்த முறையில பிரத்யேகமா அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் அது. சோ இந்த தெரப்பி மூலயமா இந்த மொத்த உடம்பையுமே நம்மளால சரி செய்யும். ஸோ ஒரு சிட்டிங்லயுமே மொத்த உடம்புமே சரி செய்யப்படும். ஸோ அப்ப அந்த வியாதி இருக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்ல, நார்மலா இருக்கிறவங்களும் நம்ம இந்த தெரப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு கழிவு நல்லா நீக்கப்படும்.
ஒரு ஒரு உறுப்புகளுமே புத்துயிர். அப்ப அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்போது, உடம்பு டீடாக்ஸ் ஆகும்போது, நம்ம உடம்புல எனர்ஜி சோர்வெல்லாம் சுத்தமா போயிட்டு, நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து உடம்பு சரியான வகையில அந்த எனர்ஜியை பிரிச்சு எடுக்கும். ஒரு ஒரு உறுப்புக்கும் பிரச்சனை, ஒரு ஒரு வைத்திய முறையை நாடி போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சோ இப்படி ஒரு மருத்துவ முறை உண்டு. இந்த தெரப்பி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும், பட் ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் எடுத்து ஒரு முழுசா செய்ய வேண்டிய விஷயம். பாதத்திலே செய்யக்கூடியதுதான் இந்த பாத தூசா. காமனா நம்ம கேள்விப்படுறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட்ல பண்றதுனால, பாதத்துல பண்றதுனால இது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொன்னாலும், நார்மல் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வேற. அது வெறும் ரிலாக்ஸேஷன் இதோட நின்னுடும். ஆனா இந்த குவாஷா தெரப்பிங்கிறது இது வேறுபடும். இதை எடுத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது புரிய வரும். அது ஏன் வேறுபடுதுன்னா, இது நோய்களையும் குணமாக்கி கொண்டு வரும். இருதய பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அந்த எல்லா உறுப்புகளையுமே நம்ம அட்டெண்ட் பண்றோம். மண்ணீரல், கல்லீரல் மொத்த விஷயங்களையுமே சரி பண்றோம். சிறுகுடல் எல்லாமே சரி பண்றதுதான் என்னுடைய இந்த வைத்திய முறை. அதனாலதான் நான் சொல்றது என்னுடைய வைத்திய முறைங்கிற வார்த்தையை அதிகமா அதுல பயன்படுத்துறேன்னா, நான் செய்யும் போது எந்தெந்த உறுப்புகளை கவர் பண்ணிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். சோ இது வேற இடங்கள்ல செய்யப்படுதாங்கிறது நமக்கு தெரியாது. சோ என்னிடம் நான் செய்யக்கூடிய வைத்திய முறையில இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த ஒரு வைத்திய முறையை வச்சு மொத்த உடலையுமே நம்ம முறையா பராமரிக்க முடியும். அந்தந்த உறுப்புகளுக்கு ஏற்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற சில மூலிகைகள் பரிந்துரை அந்த நேரத்துல. இப்போ கிட்னி கிரியேட்டின்லாம் நம்ம சொன்ன மாதிரி இருக்குன்னா சுரக்காய், அது இல்லாம சில மூலிகைகள் இதெல்லாமும் கொடுத்து சர்ஜரிஸ் எல்லாம் இல்லாம ஒரு முறையான வாழ்க்கைக்கு அவங்கள கொண்டு வரும். இயற்கை முறையில நம்ம உடம்ப சீரமைக்கிறதுனால இந்த குவாஷா தெரப்பில அந்த நோய்களையும் சேர்த்து ஆழமா குணப்படுத்துறதுனால இது நிரந்தரமா அந்த நோய் நம்ம குணப்படுத்த முடியும். ஒரு அர்ஜென்ட்டா ஒரு கெமிக்கல் ஒரு ட்ரக் நம்ம உடம்புல ஏத்தனா நம்ம சொன்னது போல அந்த நேரத்துக்கு பலன் கொடுத்துரும். ஆனால் நிரந்தரமா குணமாகுமா அப்படின்னா இல்ல. இயற்கை முறையில நம்ம எடுக்கிற எல்லா விஷயமும் நிதானமா தான் குணப்படுத்தும். அதுக்குன்னு ஒரு டைம் வேணும். கொஞ்சம் ஸ்லோவா குணப்படுத்தினாலும் அது பர்மனண்டா கியூர் பண்றதை நோக்கி தான் நம்ம அதை கொண்டு போறோம். சோ நம்ம இந்த மொத்த பிரச்சனைகளுக்கும் சேர்த்தது போல குவாஷா மாஸ்டர் குவாஷா தெரப்பி செஞ்சுட்டு அந்தந்த நோய்களுக்கு ஏற்ற மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்டு நான் மலர் மருத்துவமும் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மனசு உடலுக்கு ஏற்றாற் போல மலர் மருந்துகளும் கொடுக்கும் போது அவங்க எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி இதுல இருந்து ஒரு மனிதன் முழுமையா குணமாகும். எந்த விதமான சர்ஜரியும் தேவையில்லாம எந்த உறுப்புகளையும் உடலில் இருந்து வெட்டி எறிய வேண்டிய அவசியம் இருக்காது. எலும்புல பிரச்சனை, ஸ்பைனல் கார்ட்ல பிளேட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த எலும்பு நொறுங்காத வரைக்கும் பிளேட் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிளேட் வைக்கிற நிலை இருக்குதுன்னா எடுக்கலாம். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சரி செஞ்சிடும். இந்த தெரப்பி மூலயமா சரி செய்ய முடியும். இது ஒரு இயற்கை மருத்துவத்தினுடைய மாற்று மருத்துவத்தினுடைய ஒரு கூட்டுக்கலவை தான். ஸோ இதுல முழுமையா நமக்கு குணம் காண முடியும். அனைவருக்கும் நன்றி.